ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிகேயின் கிரியேஷன். வாங்க இப்போ இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பயும் போலவே ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு கொடுத்துட்டு 1 லைன் 2 mm பீடையும் அதுக்கடுத்து 4 mm பீட் மறுபடியும் 2 mm பீடு வச்சு நான் இந்த பார்டர் லைனை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கடுத்து 2 inches அளவுக்கு கேப்பில் நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் மார்க்கிங் பண்ணிவிட்டு அதில் கோல்டு கலர் குந்தன் ஸ்டோனை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அவுட்லைனாக 1 லைன் சுகர் பீடை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக 2 mm பீடையும் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வரேன். இதே மாதிரியே இந்த ஸ்டோன் இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரியே நான் டிசைன் பண்ணிக்கிறேன். இந்த 2 mm பீடு கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் 4 mm பீடை 1 லைன் கொடுத்துக்கிறோம். இதே மாதிரியே இதுக்கு இருக்கிற இந்த ஸ்டோனுக்கு எல்லாத்துக்குமே நான் 4 mm பீடாக கொடுத்து முடிச்சுக்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைடல் ஒர்க் தான். இது ஹெவியாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் மேலும் வீடியோ வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக்கும் ஷேரும் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தபடியாக மறுபடியும் நான் 2 mm பீடு 1 லைன் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரியே இதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா அந்த ஸ்டோன் டிசைனுக்குமே நான் 2 mm பீடை கொடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்து அவுட்லைனாக சுகர் பீடை கொடுத்துக்கிறேன். சுகர் பீடை நீங்கள் 2 சுகர் பீடாகவே கொடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அந்த ஷேப்பும் கரெக்டாக வரும் உங்களுக்கு. பாருங்கள், அந்த ரவுண்ட் ஷேப் பண்ணுறது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இதுக்கு அடுத்தபடியாக நான் கோதுமை பீடை யூஸ் பண்ணியிருக்கேன். 3 mm சைஸில் இருக்கிற கோதுமை பீடை யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஒன்றாவே கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப்பாகவே கிடைக்கும். இதே மாதிரியே நான் இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு எல்லாத்துக்குமே நான் இந்த கோதுமை பீடை ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். இந்த கோதுமை பீடை நீங்கள் ரொம்ப டைட்டாக பண்ண வேணாம். கொஞ்சம் தளராகவே பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். அவுட்லைனாக சுகர் பீடில் இந்த மாதிரி நான் அவுட்லைனாக கொடுத்துக்கிறேன். எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துலையே நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இது முடித்ததும் இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த கேப்பில் நான் ஃபிட்டிங் ஸ்டோனை க்ளூவை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஃபிட்டிங் ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே இருக்கிற அந்த எல்லா பீட்ஸுக்குமே நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற அந்த ரவுண்ட் ஃபிட்டிங் ஸ்டோனுக்கும் இந்த மாதிரி நான் அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது முடித்ததுக்கப்புறமா அந்த டிசைன் போட்டோம் இல்லையா, அதில் 2 mm பீடை ஃபஸ்ட்டு நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். 4 mm பீடை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். 4 mm பீடை எல்லாத்துலேயுமே இதே மாதிரியே ப்ளேஸ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இது முடித்ததுக்கப்புறமா இதுக்கு அவுட்லைனாக சுகர் பீடை நான் மேலே இருக்கிற 1 லைனை நான் சுகர் பீடை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே இருக்கிற அந்த 3 டிசைனுக்குமே நான் சுகர் பீடில் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். உள்ளே இருக்கிற அந்த டிசைன்லேயுமே நான் சுகர் பீடை கொடுத்துக்கிறேன். இதனுடைய ஃபைனல் லுக் நல்லாவே அமைஞ்சிருக்கும். நீங்கள் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த ஷேப் மாறாமல் உங்களுக்கு கிடைக்கும். இது முடித்ததும் மேலே இருக்கிற அந்த லைனுக்கு நான் சுகர் பீடு 1 லைன் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது முடித்ததும் ஒரு 1 inch அளவுக்கு கேப்பில் நடுவில் நான் இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இந்த மார்க்கிங் பண்ணி முடித்ததும் இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் ஃபிட்டிங் ஸ்டோனை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
இது வந்து ஒரு 1 இன்ச்சு கேப்பில் நான் ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தபடியாக இந்த டிசைனில் வந்து கீழேயும் ஃபிட்டிங் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அவுட்லைனாக சுகர் பீடு, அதுக்கப்புறமா 2mm பீடு, அதுக்கப்புறம் சுகர் பீடு, மறுபடியும் 2mm பீடு, சுகர் பீடும் மறுபடியும் 4mm பீடு லாஸ்ட்டில் இந்த மாதிரி கொடுத்து நான் அந்த ரவுண்ட் ஃபிட்டிங் ஸ்டோனுக்கு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இதே மாதிரியே ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா நான் இந்த அந்த மேலே இருக்கிற அந்த ஃபிட்டிங் ஸ்டோனுக்கு கோதுமை பீடு, சுகர் பீடு இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து 4 கார்னர்ஸ்லையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைடில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த ஃப்ளவர் டிசைனாக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 கார்னரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைடில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு அப்புறம் 1/2 இன்ச்சு மறுபடியும் 1 இன்ச்சு 1/2 இன்ச்சுன்ற மாதிரி நான் லைனை போட்டிருக்கேன். அந்த செக்குடு இருக்கிற இடத்துல மட்டும் நான் 2.5 இன்ச்சஸ்க்கு நான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். அந்த 2.5 இன்ச்சஸில் நான் இந்த மாதிரி 1 லைன் வந்து சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஃபிட்டிங் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது முடிச்சதும் அந்த செக்குட் டிசைனுக்கு பூராவுமே நான் சுகர் பீடை கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் கரெக்டாக அதே லைன்லேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்குடு வந்து கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா கிராஸாக இருக்கும். அதனால் பார்த்து அந்த செக்குடு டிசைனை நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க. இதே மாதிரியே நான் இந்த லைன் எல்லாமே முடித்ததுக்கப்புறமா இதுக்கு அடுத்து இருக்கிற ஆப்போசிட் சைட்லேயுமே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அந்த ஒவ்வொரு லைனுக்கு வரும்போதுமே நீங்கள் கொஞ்சம் லூஸாக விட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நீட்டான ஒரு லைன் கிடைக்கும், இல்லைன்னா கிராஸாக கிடைக்கும். இது முடித்ததும் அந்த 4 கார்னர்ஸ்லையுமே நான் 2mm பீடை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே சைட்லேயே நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது முடித்ததுக்கப்புறமா ஃபிட்டிங் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே நான் 4mm பீடை 1 லைனு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 4mm பீடை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் 2mm பீடை யூஸ் பண்ணியிருக்கேன். 2mm பீடு 1 லைன் கீழவும் மேலவும் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து மறுபடியும் ஃபிட்டிங் ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த கீழே எந்த டிசைன் கொடுத்தோமோ அதே டிசைனே மறுபடியும் மேலே 1 லைனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக க்ளூவை அப்ளை பண்ணி ஒரு 1 இன்ச்சுக்கு இல்லைன்னா 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த மாதிரி குந்தன் ஸ்டோனை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ப்ளேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் மேலே ஃபிட்டிங் ஸ்டோனில் கீழே எந்த மாதிரி கோதுமை பீடை யூஸ் பண்ணுமோ அதே மாதிரியே யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற இந்த ஃபிட்டிங் ஸ்டோனில் நான் ரவுண்டு 4mm பீடை யூஸ் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் 4mm பீடையும் சுகர் பீடையும் மாற்றி மாற்றி எடுத்து அதே மாதிரியே நான் அந்த ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 4 கார்னரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சைடில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 கார்னரில் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து அதுக்கு இந்த மாதிரி அவுட்லைனை நான் கொடுத்துருக்கேன் ரவுண்ட் டிசைனாக. அதுக்கு வந்து சுகர் பீடை நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கரெக்டாக நீங்கள் அந்த டூ சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் வந்து மாறாமல் நல்லா கிடைக்கும். இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து ஜர்தோசியை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சுகர் பீடுக்கு அதுக்கு அடுத்த லைனாக நான் ஜர்தோசியை கொடுத்துருக்கேன். ஜர்தோசி வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலுமே நீங்கள் இந்த பீட்ஸை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜர்தோசியும் ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இதே மாதிரியே நான் இந்த ஜர்தோசியை அந்த சுகர் பீடுக்கு அடுத்த லைனாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் நான் காட்டுறேன்.
இந்த ஜர்தோசியை வந்து இந்த மாதிரி லேஸாக வச்சு ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த டிசைனை முடிச்சதுக்கப்புறமா நான் 2 mm பீடையும் ஜர்தோசியையும் மறுபடியும் 2 mm பீடு இந்த மாதிரி ஷேப்பில் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக நடுவில் இருக்கிற அந்த கேப்பில் 2 mm பீடை ஒரு 2 mm பீடையும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கிற கேப்பில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபிட்டிங் ஸ்டோனை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஜர்தோசியை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறமா இந்த ஃபிட்டிங் ஸ்டோன் முடிச்சதும் கீழே இருக்கிற அந்த டிசைனுக்கும் நான் மேலே இப்போ பண்ணியிருக்க அந்த டிசைனை வந்து நான் கொடுத்து முடிச்சிருக்கேன். பாருங்கள், அதே மாதிரியே கொடுத்து நான் இங்கேயும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். இதுக்கு அடுத்தபடியாக அந்த செக்குடு டிசைனில் எல்லாத்துலேயுமே நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபிட்டிங் ஸ்டோனை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணதும் இதனுடைய லுக் வந்து ரொம்பவே கிராண்ட் லுக்காக இருக்குது. நீங்கள் ஃபிட்டிங் ஸ்டோன் இல்லைனாலும் நார்மல் ஸ்டோனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து ரொம்பவே கிராண்ட் லுக்கு கொடுக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கிராண்டாக இருக்குன்ட்டு. இது முடித்ததுக்கப்புறமா மேலே இருக்கிற அந்த ரவுண்டு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலையும் நான் ஃபிட்டிங் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த திலகம் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோனுக்கு அவுட்லைனாக வந்து சுகர் பீடையும் அதுக்கு மேலே இருக்கிற லைன்லேயும் சுகர் பீடு பானி ஸ்டிச்செல்லாம் கொடுத்து இந்த ஸ்லீவ்ஸை பூராவுமே நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா இதனுடைய ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். இது ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதனுடைய லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸ் டிசைனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதனுடைய ஃபைனல் லுக் தெரியும். இதுதான் இதனுடைய ஃபைனல் லுக். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.